ஹலோ கைஸ், இன்றைக்கி MIUI 12 செப்டம்பர் மந்தில் எந்தெந்த டிவைஸ்க்கெல்லாம் ரோல் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்தில் ஒரு சில டிவைசஸ்க்கு MIUI 12 வந்து ரோல் அவுட் பண்ணாங்க. அதில் MI10, Redmi Note9, Note9 Pro, Redmi Note8 Pro இந்த டிவைசஸ்க்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் Note8, Note7, Note7 Pro இந்த டிவைசஸ்க்கு மட்டும் இன்னும் ரோல் அவுட் பண்ணலை. இந்த மந்தில் Redmi Note7, Note7 Pro, Note8 இதுக்கெலாம் வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் எந்தெந்த டிவைசஸ்க்கெல்லாம் இந்தியாவில் ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து Redmi K20 Pro, K20, POCO F2, MI10, Redmi Note9, Note9 Pro, Redmi Note8 Pro இதுக்கெல்லாமே வந்து ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Note8க்கு வந்து ஆகஸ்ட்லேயே சொன்னாங்க, பட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. மேபி இந்த மந்தில் எதிர்பார்க்கலாம். Redmi Note7, Note7S, Note7 Pro இந்த 3 டிவைஸுமே பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. Redmi 6 Proக்கு வந்து பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அது ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். Redmi 9, 9A இது ரெண்டுமே MIUI 12 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துடுது. அதாவது பீட்டா டெஸ்டிங்கில் வந்து பைலட் டெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. அதில் இருக்க பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண உடனே பப்ளிக் யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுலேயும் Redmi Note8 இந்த டிவைஸோட அப்டேட்டை பற்றி இவங்க எதுவும் தெளிவாக இன்னும் சொல்லலை. மேபி இந்த மந்தோட எண்டுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Redmi Note8க்கு ஏன் இன்னும் MIUI 12, Android 10 அப்டேட்லாம் தரலன்னு சொல்லி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை ரெண்டையுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். மேபி இந்த மந்தோட எண்டுக்குள்ளே Redmi Note7, Note7 Pro, Redmi Note8, Note7S இந்த டிவைசஸ்க்கெலாம் அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்புறம் Redmi Note8 யூசர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸு, ஆனால் இது வந்து அப்டேட்டை பற்றினது இல்லை. போன வருஷம் சேல்ஸ் ஆன மொபைல் சீரீஸில் ஆப்பிளோட ஐஃபோன் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதில் வந்து Redmi 8 சீரீஸில் இருக்க 4 மொபைல்ஸுமே இருக்குது. இதில் Redmi Note8 வந்து 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஆப்பிளோட ஐஃபோன் 11 வந்து 37.7 மில்லியன் டிவைசஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் சாம்சங்கோட Galaxy A51 வந்து 2nd பிளேஸில் இருக்குது. இதில் Redmi Note8ல் 11 மில்லியன் டிவைசஸ் வந்து வேர்ல்டு அரவுண்டில் விற்றுருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல Redmi Note8 Pro இருக்குது. 8th and 9th பொசிஷனில் Redmi 8A, Redmi 8 இந்த டிவைசஸ் எல்லாம் இருக்குது. இதில் ரெட்மியோட 8 சீரீஸில் இருக்க டிவைசஸ் மட்டும் 35.3 மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் டிவைசஸ் வந்து போன வருஷம் சேல் பண்ணியிருக்காங்க. MIUI 12 வந்து எந்த டிவைஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்கனாலும் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் Redmi Note10ஓட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட 48MP, 8MP அண்ட் 2MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பங்க்சுவல் டிஸ்பிளேவோட ஒரு 16MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இதில் வந்து 4500 mAhோட ஒரு பேட்ரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்கும். அப்புறம் இதில் 6.57 இன்ச் IPS LCD டிஸ்பிளே இருக்குது. இதில் மேபி மீடியா டெக்கோட ஏதாவது ஒரு சிப்செட் தான் இதில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.